கட்டப்பட்டதாக கூறப்படும் பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தது தற்போது பேசு பொருளாகியுள்ளது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தனியார் பள்ளி ஒன்றின் புது கட்டிடத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அமைச்சர் திறந்து வைத்த அந்த பள்ளி கட்டிடம் விதிமீறி கட்டப்பட்டதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான முறையான சான்றை பெறாமலும் கோவிலிடத்தை ஆக்கிரமித்தும் அந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சிபிஎஸ்இ பள்ளி என விளம்பரம் செய்து மெட்ரிக் வகுப்புகள் எடுக்கப்படுவதாகவும் மெட்ரிக் தேர்வு சான்றையே பள்ளி நிர்வாகம் வழங்குவதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை பள்ளி நிர்வாகத்தினர் சமாதானம் செய்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக பள்ளியை முழுவதுமாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விதிமீறி கட்டப்பட்டதாக கூறப்படும் பள்ளி கட்டிடத்தை அமைச்சரே திறந்து வைத்தது தற்போது பேசு பொருளாகியுள்ளது. ஒரு விஷயம், ஒரு அசம்பாவிதம் கும்பகோணம் மாதிரி குன்றத்தூர்லயும் நடந்துடக்கூடாது. குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இது பொதுநலமா இல்லாம எல்லாரும் தரப்புல இதை யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சிபிஎஸ்இ அப்படின்ட்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஃபீஸும் சிபிஎஸ்இ தான் வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா கொடுக்குற சர்டிபிகேட்டு மெட்ரிக். கேட்டாக்கா அப்புறம் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றாங்க, நான் மெட்ரிக் தான் பண்ணியிருக்கோம்ன்றாங்க. முழுக்க முழுக்க பில்டிங் கீழே இருந்து மேல வரைக்குமே சட்டத்துக்கு புறம்பாடா இருக்கு. இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார், இப்போ அது குறித்து நீங்க வந்து இப்போ வேற யாராவது போய் நகராட்சி நிர்வாகத்துக்கு இல்ல அரசு அதிகாரிகள் யாருன்னா முறையிட்டீங்களா? முறையிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு தகவலும் இல்லை. அவர் கொஞ்சம் சமுதாயத்துல கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறதுனால ஏதோ சமாளிக்கிறாரு போல. ஓகே சார், இப்போ அது அந்த பள்ளி திறப்பு விழானா யாரை அழைச்சிருக்காங்க சார்? முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் எல்லாம்